பிகேஎல் சீசன் 13ஓட ரிட்டன்ஷன்ஸ்லாம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் புது கேப்டனோட களமிறங்க போகிறாங்க. யார் அந்த புது கேப்டன் சொல்கிறேன். கூடவே ஐசிசி மென்ஸ் T20 அண்ட் ஓடிஐ வேர்ல்டு கப்போட ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஃபார்மேட் பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, கபடி மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இது ஓகேவா? இல்லை நீ கபடியே கான்சன்ட்ரேட் பண்ணி போடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா கிரிக்கெட் சேர்த்து போட்டால் வியூஸே போக மாட்டேங்குது. அதனால தான் நான் கேட்குறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இப்போ நான் வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். பட் அதற்கு முன்னாடி FIFA வேர்ல்டு கப் 2026 சூப்பராக போயிட்டுருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 2 டீமும் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று மொராக்கோ. ஸோ 2 பேரையும் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டீம் ஃபைனலில் இருக்கா? இப்போ என்னோட சப்போர்ட் அர்ஜென்டினா, மெஸ்ஸிக்கு தான். என்னதான் கான்ட்ரவர்சி இருந்தாலும் தலைவன் மெஸ்ஸி விட்டு கொடுக்க முடியாது இல்லை. அதனால தான். இல்லை லட்சுமி அம்மங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு யாராச்சும் இருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட வேர்ல்டு கப் 2026 FIFA ஸோ இதோட ப்ரெடிக்ஷன் என்னங்கிறதையும் கமெண்ட்டை சொல்லிட்டு. ஸோ இப்போ நாம கிரிக்கெட் விஷயத்துக்குள்ளே வருவோம். கிரிக்கெட்டில் முக்கியமான ஒரு விஷயம், ஐசிசி இப்போ வந்து ஃபார்மேட்டை மாற்றிருக்காங்க. அதாவது ஓடிஐ வேர்ல்டு கப் 2027 அடுத்த வருஷம் நடக்க போகுது இல்லையா, அதோட ஃபார்மேட்டும் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்போட ஃபார்மேட்டையும் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓடிஐ வேர்ல்டு கப்போட ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதே 14 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த டோர்னமெண்ட்லங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதற்கு முன்னாடி ரவுண்ட் ராபின் இருக்கும், டாப்பில் இருக்கிற டீம்ஸ் வந்து அதுக்கப்புறம் சூப்பர் 6 இப்படிலாம் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த 14 டீம்ஸ் குவாலிஃபை ஆகிறாங்க இல்லையா, ஸோ அதில் கடைசி 3 இடத்துல இருக்கிற டீம் லைக் 12, 13, 14 இந்த 3 டீமும் வந்து மோதிப்பாங்க. இது பேர் சூப்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 டீமும் ஆளுக்கு ஒரு போட்டி, அதாவது ரவுண்ட் ராபின் முறையில் மோதிப்பாங்க. ஸோ இதில் வின் பண்ணுற, அதாவது டேபிளில் டாப்பில் முடிக்கிற டீம் இங்கே குரூப் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆவாங்க. குரூப் ஸ்டேஜில் 30 மேட்சஸ் இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 11 இடத்த பிடிச்ச டீம்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க இருக்காங்க. இப்போ இந்த 12, 13, 14 வின் பண்ண ஒரு டீம் இங்கே குவாலிஃபை ஆகும். ஸோ 12 டீம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு குரூப்புக்கு 6 பேர்னு சொல்லிட்டு 2 குரூப்பாக பிரித்து 30 மேட்சஸ் வந்து இங்கே நடத்துவாங்க. ஸோ இதில் இருந்து, அதாவது ஒவ்வொரு 6 டீம்ல இருந்தும் டாப் 3 டீம்ஸ் வந்து அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆவாங்க ஒவ்வொரு குரூப்ல இருந்தும். அண்ட் 2 குரூப்பையும் சேர்த்து பெஸ்ட்டாக பண்ண 7வது டீமும் ஸோ இங்கே அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆகும். ஒட்டுமொத்தமாக 7 டீம் வந்து இந்த குரூப் ஸ்டேஜில் இருந்து அடுத்து சூப்பர் 7க்கு குவாலிஃபை ஆகும். ஸோ இங்கே ரவுண்ட் ராபின் முறை நடக்கும். ஸோ 21 மேட்சஸ் இருக்கும். ஸோ இதில் டாப் 4ல் முடிக்கிற டீம் வந்து செமிஃபைனல் போவாங்க. அண்ட் தென் பிளேஸ் 1 அண்ட் பிளேஸ் 4க்கு செமிஃபைனல் 1ம், பிளேஸ் 2 அண்ட் பிளேஸ் 3 டீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 2 நடக்கும். அண்ட் தென் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் நடந்து முடிய போகுது. ஸோ இதில் நிறைய பேர் வந்து நிறை குறைகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் பல பேர் சொல்லியிருக்காங்க கம்பேர் டு அதர்ஸ். அப்படியே கட் பண்ணிட்டு T20 வேர்ல்டு கப் பக்கம் வந்தோம்னா இதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதே 20 டீம் இதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கங்கிறது கன்ஃபார்ம் தான். அண்ட் அதே 55 மேட்சஸ் இருக்குங்கிறதையும் ஐசிசி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ இந்த 2028 T20 வேர்ல்டு கப்லேருந்து இதை வந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே குரூப் ஸ்டேஜில் வந்து 30 மேட்சஸ் இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 குரூப்பாக 4 டீமாக பிரிப்பாங்க. இதற்கு முன்னாடி 4 குரூப்பாக 5 டீமாக பிரிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த முறை 5 குரூப்பா 4 டீமா பிரிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குரூப்லையும் டாப் 2 இடங்களை பிடிக்கிற டீம்ஸ் வந்து அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆவாங்க. தட் மீன்ஸ் 10 டீம் வந்து சூப்பர் 10 அப்படிங்கிற ஒரு ரவுண்டு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இங்கே 20 போட்டி. ஸோ இங்கே வந்து 2 குரூப் இருக்கும். ஒவ்வொரு குரூப்லையும் 5 டீமா வந்து பிரித்து போட போறாங்க. ஸோ இங்கே சூப்பர் 10 பொறுத்த வரைக்கும் 2 குரூப், ஒவ்வொரு குரூப்லையும் 5 டீம். ஸோ இதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக மாறப்போகுது. ஸோ இதில் 2 குரூப் இருக்கு இல்லையா, 2 குரூப்லையும் டாப்ல முடிக்கிற டீம் ஸ்ட்ரெயிட்டா செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிடுவாங்க. இதுல 2வது மற்றும் 3வது முடிக்கிற டீம்ஸுக்கு இடையில, அதாவது போத் குரூப்லயுமே 2வது 3வது முடிக்கிற இடங்கள்ல இருக்கிற டீம்ஸ்க்கு வந்து எலிமினேட்டர் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது குரூப் 1ல 2வது இடத்தை பிடிச்ச டீமுக்கும் குரூப் 2ல 3வது இடத்தை பிடிச்ச டீமுக்கும் எலிமினேட்டர் 1ம்,
குரூப் 2ல 2வது இடத்தை முடிச்ச டீமுக்கும் குரூப் 1ல 3வது இடத்தை பிடிச்ச டீமுக்கும் எலிமினேட்டர் 2வும் நடக்கும். ஸோ இதில் வின் பண்ணுற இந்த எலிமினேட்டரில் வின் பண்ணுற 2 டீம் வந்து செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் தென் செமிஃபைனல் ஆஸ் யூஷுவல் நடக்கும். ஆல்ரெடி 2 டீம் செமிஃபைனல் குவாலிஃபை ஆகி வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு செமிஃபைனல், இவங்களுக்கு செமிஃபைனல் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபைனலுங்கிறது கண்டக்ட் பண்ணப்படும். ஸோ அதாவது ரொம்ப ஈஸியாக இருந்த ஒன்று இப்போ பிளே ஆஃப் ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாக் அவுட் மட்டும் தான் இருந்துச்சு, செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல் லைக் தட் அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பிளே ஆஃப் ஃபார்மேட்டுக்கு மாத்திருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் டேபிள்ல டாப்ல முடிக்கிற டீமுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டா ஐசிசி அனௌன்ஸ் பண்ண வேர்ல்டு கப் ஃபார்மேட்ஸ். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை ப்ரோ பழைய ஃபார்மேட்டே ஓகே தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? பட் எனக்கு இந்த ஃபார்மேட்ஸ் பிடிச்சிருக்குங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு மும்பை இந்தியன்ஸ் விஷயத்துக்குள்ள வருவோம். மும்பை இந்தியன்ஸ் 2027க்கு புது கேப்டன் அப்பாயின்ட் பண்ண போறாங்க. அதாவது ஹர்திக் பாண்டியா எங்க போறாரு அப்படிங்கிற கேள்வி வேணா இன்னும் தெரியாம இருக்கலாம். பட் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் வந்து வெளியே போறாருங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் தான். அவங்க ட்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் நீடிக்க போறது கிடையாது. தலைமை ஆடுனா கேப்டனா தான் ஆடுவோன்னு விடாப்படியா இருக்காரு. ஸோ பட் இவங்க கேப்டனை சேஞ்ச் பண்ற முடிவில் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதனால ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ண போறாங்க. அதற்கு ஹர்திக் பாண்டியா ஓகே சொல்லிட்டாரு. பட் அவர் எந்த டீமுக்கு போக போறாருங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது சிஎஸ்கேவா இருக்கலாம், இல்லை கேகேஆர் இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு அடுத்த கேப்டன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருமே ரோஹித் சர்மா போவான்னு எதிர்பார்ப்பீங்க. பட் ரோஹித் சர்மா ஃபியூச்சர் கிடையாது, அதான் நெசம். அதனால இப்போதைக்கு திலக் வர்மா ஆர் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. ஸ்கையை கூட அவங்க கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பும்ரா அப்படின்னு பார்க்கும்போது பும்ரா கிட்ட இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூ தான். பட் ஐபிஎல் எல்லா சீசனும் எல்லா மேட்சஸும் ஆடிடுறாரு. ஸோ அதனால ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கலாம். ஸோ பும்ராவும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். பும்ராவை ஃபர்ஸ்ட் டயர்ல வச்சிருக்காங்க கன்சிடரேஷன்ல. அதுக்கப்புறம் திலக் வர்மா இப்போ வளர்ந்துட்டு இருக்க ஒரு கேப்டன், இந்தியா டீமுக்கெல்லாம் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. திலக் வர்மாவோட ஃபார்ம் தான் கொஞ்சம் கேள்விக்கு. பட் ஐபிஎல் வந்தா வந்துருவாருங்க நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால திலக் வர்மாவும் இன்னொரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. ஸோ திலக் வர்மாவா இல்ல பும்ராவா அப்படிங்கிறது தான் இப்போ மும்பை இந்தியன்ஸோட கேள்வியா இருக்கு அடுத்த கேப்டன்சிக்கு. ஸோ இந்த 2 பேர்ல யாரு உங்களோட மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் சொல்லுங்க, ஸ்கை இருக்கும் போது இவங்க 2 பேருக்கும் கேப்டன்ஷிப் போறது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறது. சரி, இப்போ நாம பிகேஎல் சீசன் 13 விஷயத்துக்குள்ள வருவோம். ப்ரோ கபடி லீக் சீசன் 13ங்கிறது கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது கிடையாது, டிசம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இது நான் பல வீடியோஸ்ல சொல்லிட்டேன். அண்ட் ரீசெண்டா அதை பத்தின ஒரு சில அப்டேட்ஸும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அக்டோபர்ல ஆக்ஷன் நடக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் மீடியா ரைட்ஸ்க்கான ஆக்ஷன் தான் நடக்க போகுது. இன்னும் நீங்க அதை பத்தி பார்க்கலன்னா நான் லாஸ்ட் வீடியோ அதை பத்தி தான் போட்டிருக்கேன். மீடியா ரைட்ஸ்க்கான ஏலம் விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மற்றதை பத்தி ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அந்த வகையில பிகேஎல் சீசன் 13ஓட ரிட்டன்ஷன்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் எண்டு அது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, செப்டம்பர்ல தான். ஸோ 2026 அதாவது இந்த சீசன் தான், இந்த வருஷம் தான். பட் 2026-27 சீசன் மாத்திப்போமே. இந்த பிகேஎல் சீசன் 13க்கான ரிட்டன்ஷன்ஸ் வந்து செப்டம்பர்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. செப்டம்பர்ல ஒரு 20 நாள் விண்டோ கொடுக்க போறாங்க ரிட்டன்ஷன்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. செப்டம்பர் ஸ்டார்டிங்லயே இந்த ஒரு விண்டோ கொடுத்துருவாங்க டீம்ஸுக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிருக்காது. விண்டோ அப்படிங்கிறதுனா என்னன்னா ஒரு ஸ்டார்டிங் டேட் டு எண்டிங் டேட். இப்போ நீங்க ரிட்டன்ஷன் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், இந்த எண்டிங் டேட் வரைக்கும் நீங்க ரிட்டன்ஷன் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டீம்ஸுக்கும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நம்ம சேனலில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிட்டன்ஷன்ஸ் டீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை பேஸ் பண்ணி அடுத்த பிளேயர்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் நடக்கும். ஸோ பெரிய இடைவெளியெல்லாம் கிடையாது, 1 மாதம் அவ்வளோதான் இருக்கும் ஆக்ஷனுக்கும் ரிட்டன்ஷனுக்கும். ஸோ செப்டம்பரில் ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சிருங்க. பை பை, தேங்க்யூ.